தஞ்சை ஆண்ட சர்வோஜி மன்னர் அவர் வியாதியில் சிக்கி கொண்டார். செஹர் வியாதியில் சூனிய செவ்வினை ஏவல் அது ரசூல்லா காலத்திலேருந்து இருக்க தான் செய்து உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். அதில் மாட்டிக்கிட்டார் சர்வோஜி மன்னர். பெருமானார் வந்து நாகூரில் தங்கி சேவை செஞ்சுட்டு இருக்கும்போது கேள்விப்பட்டு சர்வோஜி மன்னர் வந்து பார்க்க வந்தார். பார்த்தா அவர் அந்த மாதிரி கட்டுண்டு போய் கிடந்தார். பார்த்தார்கள் சர்வோஜி மன்னரை, மன்னர் ஷாஹுல் அமி ஷஹீன் ஷா பாதுஷா. உடனே புரிஞ்சிச்சு, அல்லாஹ்விடத்தில் செய்தி வந்துடுச்சு. ஃபலமஹா ஃபுஜுரஹா வ தக்வாஹா. அல்லாஹ் என்ன பேசுகிறான் என்ன சொல்கிறான் நீங்கள் கேட்குறது உங்கள் கல்வை சுத்தமாக வச்சுக்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் பேசுகிறான், அல்லாஹ் சொல்கிறான். இன்னென்ன மாதிரி ஒரு புறாவில் பல ஊசியை குத்தி அந்த மன்னரை சீக்காக்கி வச்சிருக்கிறாங்க செய்வின கோளாறுல. அந்த புறாவை கொண்டு வர சொல்லி பாஷா நாயக் அந்த ஊசியை எடுக்க சொன்னாங்க. ஒன்று ஒன்றா எடுக்கிறாங்க. முடங்கி கிடந்த மன்னர் சர்வோஜி நல்லா ஆயிட்டார், தெளிவானார். தஞ்சை மன்னர் தெளிவானார். அவரும் வந்துச்சு, ஆசை வந்துச்சு, என்னென்னமோ செஞ்சுட்டாங்க. பார்த்தீங்களா மினாரா, எத்தனை பேர் மினாரா யார் கட்டினது? நாகூர் பட்சமாக அங்கேருந்து வந்து கரைச்சி கொண்டு வந்தாலும் செக் கொண்டாங்க, இல்லை அவங்க முறியீடுகள் கட்டினாங்களா? பார்த்தவர்கள் வியந்தார்கள், பரபரப்பு அடைந்தார்கள். ஆளுக்கு ஒரு மாதிரி கட்டினாங்க. எவ்வளோ உயரம் பார்த்தீங்கன்னா நீங்கள், கொடிகள் பறக்கக்கூடிய மினாரா பாஷா கட்ட சொன்னாங்க. இங்கே எதுவுமே கிடையாது, யாரும் சொந்த பந்தமே கிடையாது, ஒருத்தருமே இல்லாத நிலையில் வந்து பாதுஷாவுக்கு இன்னைக்கு எத்தனை பேர், அல்லாஹு அக்பர், லட்சக்கணக்கான பேர் வந்து குவிந்து விட்டார்கள்.